ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிற டைட்டில் பார்த்தீங்கன்னா பிரெயின் கம்ப்யூட்டிங் இன்டர்ஃபேஸ் பேஸ்டு பர்சனாலிட்டி ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் லேர்னிங் யூசிங் chatbot ஃபார் எஃபெக்டிவ் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, இந்த ப்ராஜெக்ட் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஹடூப் என்வரான்மெண்ட் கிரியேட் பண்ணுறோம். அந்த ஹடூப் என்வரான்மெண்ட்டில் சிங்கிள் கிளஸ்டர் நோடு வந்து ஒரு மாஸ்டர் நோடை வச்சு நம்ம ப்ராசஸிங் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி கலெக்ட் பண்ண டேட்டா செட் லோட் பண்ணுறோம். டேட்டா செட் வந்து ஹடூப் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்தில் டேட்டா செட் லோட் பண்ணிட்டேன். அதை வேலிடேட் பண்ணுறதுக்காக மெஷின் லேர்னிங் யூஸ் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் வந்து லோட் பண்ண டேட்டா செட் வந்து கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறோம். அந்த கிளாஸிஃபிகேஷன் டைமிங்கில் ப்ரீ ப்ராசஸிங், ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன், அந்த ஒவ்வொரு டேட்டாக்கும் ஒரு ஸ்கோர் அலோகேஷன்ஸ் ப்ராசஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து அந்த ஸ்கோர் பேஸ் பண்ணிட்டு வந்து ஒரு கிளஸ்டரிங் பெர்ஃபார்ம் பண்ணுறோம். அதுக்கு வந்து கேன்பை அல்காரிதம் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். கிளஸ்டரிங் பண்ணக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் ப்ராசஸ் வந்து ரன் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த ப்ராசஸிங் முடிஞ்சவொடனே நம்ம ப்ரொபோசல் எவாலுவேஷனுக்காக 3 கிராஃப் ஜென்ரேட் பண்ணுறோம். ஓகே, என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் நெகட்டிவ் வர்சஸ் ட்ரூ நெகட்டிவ், accuracy, precision and recall, and false positive, true positive rate. ஓகே, இதை பேஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து ப்ராஜெக்ட் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலான்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து இனிஷியலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நெட்பீன்ஸில் வந்து நம்மளோட ப்ராஜெக்ட் லோட் பண்ணிக்கலாம். ப்ராஜெக்ட் எங்கே ஸ்டோர் பண்ணல நம்ம கொடுத்ததில் பேக்கப்பில் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ஃபோல்டர் இருக்கும், பிக் டேட்டா இருக்கும். அந்த பிக் டேட்டா வந்துட்டு நீங்கள் உங்களோட ஹோம் டிரைவில் ப்ளேஸ் பண்ணிடுங்க. ப்ராஜெக்ட் வந்து நெட்பீன்ஸில் ஓப்பன் பண்ணிடுங்க. ஆல்ரெடி நான் அதை ஓப்பன் பண்ணி இங்கே வச்சுருக்கேன். ஓகே, அந்த ப்ராசஸிங்காக இது. ஓகே, ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹடூப்பை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அந்த ஹடூப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக இந்த ப்ராசஸிங் பண்ணுறோம். இந்த 3 கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஃபஸ்ட் நான் டெர்மினல் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, இன்சியலாக டிஎஃப்எஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு யான் சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஜேபிஎஸ். ஓகே, நம்ம ஹடூப் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸ்டார்ட் ஆன ப்ரௌசரில் போய் நீங்கள் லோக்கல் ஹோஸ்ட் ஓப்பன் பண்ணிடலாம். இல்லை, ஏன்னா வந்து நம்ம சிங்கிள் நோடு தான் மாஸ்டரும் சிங்கிள் நோட் கிளஸ்டராக யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே, அதனால் இங்கே நம்ம லோக்கல் ஹோஸ்ட்டே யூஸ் பண்ணுறோம். ஓகே, இதில் நீங்கள் அட்ரஸ் டைப் பண்ணுங்கள். ஓகே, லோக்கல் ஹோஸ்ட் கிளஸ்டர்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் கிளஸ்டர் நோடு வந்து க்ரியேட் ஆகிடும். ஓகே, இன்னொரு டேப்பில் வந்து சர்வர் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகே, டேட்டா நோடு ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக இந்த யூஆர்எல் யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு டேட்டா நோடு வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, இப்போ வந்து ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். ஓகே, இது வந்து நெக்ஸ்ட் வந்து என்ன நம்மளோட ப்ராசஸிங்கில் ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்லியிருக்கோன்னா டேட்டா செட் லோட் பண்ணி வேலிடேட் பண்ணுறதா சொல்லியிருக்கோம். அந்த டேட்டா செட் லோட் பண்ண போகிறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி வந்து இந்த சர்வர் இல்லையா, அதை ரைட் கிளிக் பண்ணி ரன் ஃபைல் கொடுத்தீங்கன்னா ரன் ஆகிடும். ஓகே, நம்மளோட மெயின் ஃபைல் வந்துச்சு. வந்து ஃபைலில் லோட் டேட்டா செட் கொடுங்க. ஓகே, டேட்டா செட் செலக்ட் பண்ணிட்டு டேட்டா செட் லொக்கேஷன் செலக்ட் பண்ணுங்கள். நான் ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்குள்ளே வச்சுருக்கேன். ஓகே, டேட்டா செட் லோட் பண்ணியாச்சு. ஓகே, நம்மளுடைய நெக்ஸ்ட் ப்ராசஸிங்கில் சாட்பாட் பேஸ் பண்ணி ப்ரீ ப்ராசஸிங், ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன், ஸ்கோர் அலோகேஷன் பண்ண போகிறோம். ஓகே, அதுக்கான இதில் ஃபஸ்ட்டு ப்ரீ ப்ராசஸிங் பண்ணுறேன். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவுட்புட் விண்டோவில் வரும். அதே நேரம் கன்சோலையும் பிரிண்ட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். இந்த ஸ்கோர் எஸ்டிமேஷன் பண்ணுறோம். நம்ம டேட்டா செட் பேஸ் பண்ணி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் ஐடிக்கும் ஒரு ஸ்கோர் வந்து அலோகேட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கான்செப்ட் படி வந்து கிளஸ்டரிங் பண்ணுறோம். ஓகே, கிளஸ்டரிங் பண்ணுறதுக்கு கேன்பை அல்காரிதம் வந்து யூஸ் பண்ணிட்டு கிளஸ்டரிங் பண்ணுறோம். ஓகே, அந்த ப்ராசஸ் தான் இங்கே பண்ணுறேன். இந்த கிளஸ்டரிங் யூஸ் பண்ணிங்கன்னா ஓகே, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், புவர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் எக்ஸல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே கிளஸ்டரிங் ஆகிருக்கும். ஓகே, கிளஸ்டரிங் முடிஞ்சதுக்கப்புறம் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறோம். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன ப்ராசஸிங் சொல்லி ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்கும். ஓகே, ஃபைனலாக வந்துட்டு நம்ம சொன்ன மாதிரி 3 கிராஃப் ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். இதோட ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூஷன் முடியுது. தேங்க்யூ.